சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆனி மாதம் பௌர்ணமியில் இந்த ஒரே ஒரு பொருளை பசுவிற்கு தானமாக கொடுங்கள். உங்கள் வீட்டில் 16 செல்வங்களும் நிலைத்து நிற்கும். அது என்ன பொருள், எப்படி தானம் கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பசுவிற்கு தானம் கொடுப்பது அனைத்து தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் நம்ம தானம் கொடுப்பதற்கு சமம். ஏன்னா அனைத்து தேவர்களும் அனைத்து கடவுள்களும் ஒருமித்து இருப்பது பசுவில் தான். ஆதிசங்கரர் பசுவை தான் இந்த உலகத்தின் அன்னை அப்படின்னே அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பசு தன்னலம் இல்லாத ஒரு உயிரினம். யார் ஒருவர் தொடர்ந்து பசுவிற்கு தானம் கொடுக்கறாங்களோ அவங்க மகாவிஷ்ணுவின் பரிபூரண அருளை பெற்றவர்கள். இந்த மாதம் ஆனி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆனி மாதத்துலதான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார். இப்படி மகாவிஷ்ணுக்கு உரிய மாதமான இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு செய்வது நமக்கு கோடி புண்ணியத்தையும் தரும். மார்கழி மாதம் எப்படி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமோ, இந்த ஆனி மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுதாக கருதப்படுகின்றது. இந்த அற்புதமான காலத்துல அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளான இந்த பௌர்ணமியில கட்டாயம் யாருமே தவற விடாதீங்க. இந்த ஒரே ஒரு எளிய பொருளை நம்ம பசுவுக்கு கொடுக்கறதுனால நம்ம வீட்டுல 16 செல்வங்களும் அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை நிறத்திலான இனிப்பு வகைகள் நம்ம கையாலையும் செய்யலாம். வெள்ளை மொச்சையை முதல் நாளே ஊற வைத்து அதில் வெல்லம் கலந்து நீங்க பசுவிற்கு காலை நேரத்துல நீங்க தானமாக கொடுக்கணும். அத முழுமையாக அந்த பசு சாப்பிட்டு முடித்த பிறகு அதுல கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணியோ ஏதோ ஒண்ணு அதை நீங்க தீர்த்தமாக எடுத்து தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பௌர்ணமி ஒரு அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது லட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் அனைத்து அம்மன்களுக்கும் குலதெய்வத்திற்கும் உகந்த நாள். இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம பசுவிற்கு இந்த சக்தி வாய்ந்த ஒரு குறிப்பிட்ட இந்த பொருளை கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க வீட்டுல 16 செல்வங்களும் நிலைத்து இருக்கும். அஷ்டலட்சுமிகளின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படி நீங்க பசுவிற்கு கொடுக்கும் போது இந்த ஒரு வரி மந்திரத்தையும் சொல்லுங்க. அது என்ன மந்திரம் பாத்தீங்கன்னா, ஓம் காமதேனுவே நமக, ஓம் சர்வ மங்களாய நமக, ஓம் காமதேனுவே நமக, ஓம் சர்வ மங்களாய நமக. பசுவுக்கு உணவு கொடுக்குறீங்க. உணவு கொடுத்து முடித்த பிறகு பசுவின் பின்பகுதியை 3 முறை கண்ணில் ஒத்திக்கோங்க, தொட்டு வணங்குங்க. இதுல ஒரு குறிப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பசுவும் கன்றும் ஒன்றாக இருந்தால் இரண்டையும் சேர்த்து வணங்குங்க. அப்பதான் அதற்கான பலன் இன்னுமே அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். பசுவும் கன்றும் சேர்த்து 3 முறை வலம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரத்தை இன்னொரு தடவை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓம் காமதேனுவே நமக, ஓம் சர்வ மங்களாய நமக. அவ்வளவுதான். இந்த மந்திரத்தை பசுவிற்கு உணவு கொடுக்கும் போதும், பசுவை தொட்டு வணங்கும் போதும், பசுவிற்கு வலம் வரும்போதும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதற்கு கணக்கு கிடையாது. எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. பசுவிற்கு உங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போய் பின்பகுதியில மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விடுங்கள். நெற்றியில மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தொட்டு வணங்கி விட்டு வாங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க வரக்கூடிய ஆனி பௌர்ணமியில செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல 16 செல்வங்களும் நிலைத்து இருக்கும். ஒரு அற்புதமான எளிய வழிபாடு. கண்டிப்பா செய்யுங்க. கை மேல பலன் கொடுக்கும். இது போல நல்ல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.